நைட்டு டின்னருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தான் சரி ஹஸ்பண்ட்டை கேட்டு ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபோன் பண்ணேன். டின்னருக்கு எதுவுமே வந்து ரெடி பண்ண வேண்டாம், இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கனால வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இந்த டயத்தில் ரெடி ஆயிரு அப்படின்னு சொன்னாலே நாம் வந்து லேட் தான் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்பிளான்டாக வேறு ரெடியாக சொல்லியிருக்காரு. பையனையும் இதே ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து டைவர்ட் பண்ணணும். ஹேரை வந்து டீடாங்கிள் பண்ணி எடுக்கிறது தான் எனக்கு ஜென்ரலாக வந்து டைம் ஆகும். அதுவும் தலை குளிக்கிறப்ப தான். மற்ற நேரத்தில் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக 3 மினிட்ஸ்லேயே வந்து ஹேரை வந்து பின்னிடுவேன். ப்ரெக்னென்சி டைம்ங்கிறனால லாஸ்ட் டியூ டேட் நெருங்கிட்டு வரதுனால எந்த ஃபுட்டுமே வந்து அவ்வளோவா எடுத்துக்க முடியல. எது சாப்பிட்டாலுமே வந்து நெஞ்ச கறிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி நைட் தூக்கமே வந்து டிஸ்டர்ப் ஆகுது. சரி லைட்டாக ஏதாவது நம்ம கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆர்டர் போட்டிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து போயிருந்தோம். நான் வந்து தோசை மட்டும் போதும் அப்படின்னு ஒரு தோசையோடு ஸ்டாப் பண்ணிட்டேன். அங்கேயுமே வந்து விளையாடுறதுக்கு பார்க் மாதிரி ஒரு சின்ன செட்டப் இருந்தது. அங்கே போய் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நல்ல ஃப்ரெஷ் ஏர் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ரிட்டர்ன் ஆயாச்சு. ரொம்பவுமே பார்த்திங்கன்னா ப்ளசண்ட்டாக இருந்தது அன்றைக்கான கிளைமேட்.